இன்றைக்கி அவரே சொல்கிறார், நான் வந்து ஓல்டு மாடல் வண்டியா, ஏகப்பட்ட பார்ட்ஸ் காலி பண்ணிட்டாங்க, இனி என்னை அதிகமாக ஆட வச்சிடாதீங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சியில் சொல்கிறாரு, நான் வந்து டை அடிச்சுக்கிட்டு விற்க வச்சுக்கிட்டு ஹை ஸ்பீடில் நடிச்சு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரே சொல்கிறார். ஒன்றுமும் கரண்ட்டில் நான் தான்டா சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கார். உண்மையில் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குடுப்பனை, அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் அவருக்கு. அவனுக்கு தெரிஞ்சது முழுக்க பார்த்தா ஒரு ஹார்பரில் நடக்கிற ஒரு சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய 2-3 ஷார்ட்ஸ் எடுத்து போட்டு தான் அந்த ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க. அதில் டைலாக் வந்து ஓப்பனிங்லேயே ஒரு டைலாக் வச்சுருக்காங்க, பிறக்கும் போதே நீ யார் கையில் சாகணும்னு அவன் தலையில் எழுதியிருக்கும் அப்படிங்கிறது வந்து. அப்போ இந்த படம் ஒரு ஆக்ஷன் படங்கிறத முதல்ல சொல்லிடுறாங்க. இந்த படம் வந்து வெட்டுக்குத்து ஆக்ஷன் படம் தான். பிறந்த உடனே அவன் எவன் கையில் சாகுனான்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் பேர் புகழ் உயரத்துக்கெலாம் நம்ம போயிடலாம், ஆனால் வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப முக்கியம், குடும்ப வாழ்க்கை முக்கியம்ன்றாரு. அது யாருக்கு சொல்கிறாரு அப்படிங்கிறது பலரும் வந்து அவருக்கு சொல்லிக்கிறார், அவருக்கு சொல்லலை. யார் சிறந்தவர்? சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில கூலி படத்தோட இந்த ட்ரைலர் வந்து இருந்தது சார். எப்படி சார் இருக்கு இந்த ட்ரைலர்? நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 70 வயசுல 50 வருஷமா தமிழ் சினிமாவில் ஒரு இளைஞர்கள் கூட்டத்தையும் கவரக்கூடிய அளவுக்கு இருக்கிறாருங்கிறதுலாம் ஆச்சரியமா இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே ஏதோ ஒரு மேஜிக் அவர்கிட்ட இருக்க போய் தான் அந்த மக்களை வந்து கவர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கும். அது சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஒரு தலைவரை கொண்டாடுறாங்க, ரசிக்கிறாங்க அப்படின்னா, அவர் பின்னாடி வர்றாங்கன்னா அவன்கிட்ட எல்லாவற்றையும் மீறி ஒரு மேஜிக் இருக்கு. இன்றைக்கி அவரே சொல்கிறார், நான் வந்து ஓல்டு மாடல் வண்டியா, ஏகப்பட்ட பார்ட்ஸ் காலி பண்ணிட்டாங்க, இனி என்னை அதிகமாக ஆட வச்சிடாதீங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சியில் சொல்கிறாரு, நான் வந்து டை அடிச்சுக்கிட்டு விற்க வச்சுக்கிட்டு ஹை ஸ்பீடில் நடிச்சு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. ஆனாலும் அவரை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அது வந்து ஏன்னா அவர் ஏஜில் அந்த காலகட்டங்களில் கொண்டாடினா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களும் அவருக்கு பெரிய ஃபேனாக இருக்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒன்றுமும் கரண்ட்டில் நான் தான்டா சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கார். உண்மையில் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குடுப்பனை, அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் அவருக்கு. தமிழ்நாடு அவரை வந்து கொண்டாடி மகிழுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இந்த ட்ரெய்லர் அப்படிங்கிறது வந்து எல்லா படத்துக்கும் வந்து ட்ரெய்லர் வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு நிறைய விஷயங்கள் பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிடுச்சு. இந்த முதல்ல வந்த பாட்டாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்த பாட்டாக இருக்கட்டும், மூணாவதாக வந்த பாட்டாக இருக்கட்டும், அங்கங்கே படத்தை வாங்கினவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் படத்தை ப்ரொமோஷன் இறங்கியிருக்காங்க. இப்போ மலேசியாவில் பார்த்தா அந்த மலேசியாவில் அந்த கூலி படத்தில் இந்த கையில் கட்டியிருக்க அந்த நம்பரை வந்து அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. யூஎஸில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வாங்கின ப்ரொடியூசர் அங்கே ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாரு. ஆஸ்திரேலியாவில் ஒரு ப்ரொமோஷன், தெலுங்கில் ஆந்திராவில் தெலுங்கானாவில் நாகார்ஜுனா வாங்கியிருக்காரு. அவரும் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அங்கே கட்டவுட்லாம் வச்சு அவர் ப்ரொமோஷனில் இறங்கியிருக்கிறாரு. இப்படி வாங்கின ஆட்கள் படத்துக்கு ப்ரொமோஷன் இப்போ ஏகப்பட்ட ஹை ப்ரொமோஷன் ஆனதுனால தான் லேட்டாக வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரெய்லர் பார்க்குறப்பே தெரிஞ்சுது இது வந்து பக்கா அக்மார்க் லோகேஷ் படம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு வருத்தம், என்னடா தலைவரை ஃபுல்லாக காட்டலை, ஒரு 2-3 ஷாட்டில் தானே வச்சுருக்கீங்கன்னா, அதுதான் படத்தில் பெரிய சூச்சமே. ஃபுல்லாகவே காமிச்சிருந்தோம்னா அது ஒரு கைப்பு இருக்காது. ஒரு மறைச்சு வைக்கத்தான் ஒரு பொருளுடைய இது டெம்ப்ட் ஏறும். அதனால் நம்மனா மற்ற இவரை பற்றின பில்டப்பாக கொடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல ஒரு ஷாட் போடுறாங்க, அதுக்கு பிறகு ஒரு பில்டப்பாக கொடுத்துட்டு வந்து ஒரு சீன் வைக்கிறாங்க. டக்குன்னு ஒரு டயலாக் வைக்கிறாரு ஸ்ருதிஹாசன், கமலஹாசன் பேசுறது, உனக்கு வந்து அவர் அப்பா, எனக்கு வந்து உயிர் நண்பன், கண்டிப்பாக இந்த சீன் வந்து தேட்டரில் விசில் பறக்கும், தெரிஞ்சே தான் வச்சுருக்காங்க. அப்போ பார்க்குறப்ப இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம், எல்லாரையும் அழகாக காமிச்சிருக்காங்க. மணிரத்னம் படத்தில் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுவாங்க. சின்ன கேரக்டரை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் படத்தில் வேறு படங்களில் ஒரு மாதிரி இருப்பாங்க, அவர் படத்தில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இந்த ஃப்ரேம் பியூட்டியாக இருக்கட்டும், இந்த கலரிங்காக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி இந்த படத்தில் நாகார்ஜுனாவை நான் உதயம் படத்தில் பார்த்தேன் 20 வருஷத்துக்கு, அந்த மாதிரியே இருக்கிறார். ஆள் அப்படியே இருக்கிறார். மனுஷன் என்ன சாப்பிட்றாரு, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறாருன்னு தெரியல, அப்படியே இருக்கிறார். ரஜினிகாந்த் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவரை கொஞ்சம் மாதிரி மேக்கப்லாம் போட்டு அவர் சூர்யா இந்த தேவா மாதிரியே இருக்கிறார், தளபதி தேவா மாதிரியே இருக்கிறார். படத்தில் டைட்டிலும் பேரும் ஒரு பேர் தேவா தான் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமீர் கான், அவர் பார்த்தீங்கன்னா பாடி பில்டெல்லாம் பண்ணி அவர் ஒரு பக்கம் வர, எல்லாரையுமே ஒரு மிரண்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாங்க. ஒரு கேங்ஸ்டர்ஸ் கதை தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. ஒரு ஹார்பரில் 2 குரூப்புக்கு நடக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர்ஸ் கதை தான். அதுக்குள்ளே ஒரு சென்டிமெண்ட், அதுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக். இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் காட்சிகளையோ கதாநாயகி காட்சிகளையோ எதுவுமே இந்த ட்ரெய்லரில் வைக்கல. முழுக்க பார்த்தா ஒரு ஹார்பரில் நடக்கிற ஒரு சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய 2-3 ஷார்ட்ஸ் எடுத்து போட்டு தான் இந்த ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க. அதில் டைலாக் வந்து ஓப்பனிங்லேயே ஒரு டைலாக் வச்சுருக்காங்க, பிறக்கும் போதே நீ யார் கையில் சாகணும்னு அவன் தலையில் எழுதியிருக்கும் அப்படிங்கிறது வந்து. அப்போ இந்த படம் ஒரு ஆக்ஷன் படங்கிறத முதல்ல சொல்லிடுறாங்க. இந்த படம் வந்து வெட்டுக்குத்து ஆக்ஷன் படம் தான் அப்படிங்கிறத முதல் ஷாட்லேயே அதை வந்து கன்வே பண்ணிடுறாங்க.
சாபினுடைய வாய்ஸில் கன்வே பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு 2 கேங்கு. இப்போ அதான் சார், ரஜினி சாரோட படங்களை வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்குறதே ஒரு புதுசா இருக்கு நமக்கு. இது வரைக்கும் அவருடைய படங்கள் இந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட் வாங்கினதே இல்லை. ரீசெண்டா வந்த படங்கள் எல்லாம் ரீசெண்டாக வந்தல, அதுக்கு முன்னாடி சிவா வாங்கியிருக்கிறாங்க. இந்த ரீசெண்ட் டேஸில் வாங்கல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இனிமேல் வரக்கூடிய எல்லா படங்களும் ஏ சர்டிஃபிகேட் தான் வரும் ஆக்ஷன் படங்களுக்கு. என்னன்னா சென்சார் போர்டு அதனுடைய விதிகளை வந்து கொஞ்சம் கடுமையாக திருத்திருச்சு. ஓகே. இனிமேல் வந்து ஆக்ஷன் படமாக இருக்கட்டும், வெட்டுக்குத்து படமாக இருக்கட்டும், கொஞ்சம் பிளட் வர்ற மாதிரி படமாக இருந்தால் கண்டிப்பாக ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிற மாதிரி சென்சார் போர்டு சில விஷயங்களை ரூல்ஸை மாற்றிட்டாங்க. அந்த ரூல்ஸ் மாற்றப்பட்டு சென்சார் ஆன முதல் படம் கூலி. இந்த ரூல்ஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி வந்து வந்திருக்காது, ஏதாவது வாங்கிருக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் நிறைய கட்டு கொடுத்துருக்குறாங்க போல். இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட நிறைய கட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கட் பண்ணிட்டு வாங்க, நம்ம இல்லாமல் யூஏ தரலான்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. வேண்டாம் கட்டை எடுத்துட்டோம்னா படம் ஆக்ஷன் படம் தான். அந்த கட்டை வச்சோம்னா எடுத்துட்டோம்னா படத்தில் வந்து அவ்வளோ சுறுசுறுப்பு இருக்காது, இந்த விறுவிறுப்பு போயிடும். அதனால் நீங்கள் ஏஏ கொடுக்க பார்த்துக்கலான்னாங்க. ஏன்னா சேட்டலைட் போகிறப்போ ஒரு சென்சார் பண்ணுவாங்க. சேட்டலைட் போகிறப்போ ஒரு சென்சார் பண்ணுவாங்க. இது தேட்டரிக்கல் சென்சார் தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய தேட்டரிக்கல் சென்சார் தான். இப்போ அதர் கண்ட்ரிக்கு போகிறப்போ அங்கே ஒரு சென்சார் பண்ணுவாங்க. வேறு நாடுகளில் போடுறப்ப அது ஒரு சென்சார் நடக்கும். அதே மாதிரி சேட்டலைட்டுக்கு போகிறப்ப அப்போ சென்சார் பண்ணும். சேட்டலைட்டில் போகிறப்ப அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் கட் பண்ணி சேட்டலைட்டில் போட்டுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தேட்டர், தமிழ்நாடு தேட்டரிக்கலை, இந்திய தேட்டரிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுல் அண்ட் ஆக்ஷனாகவே இருக்கட்டும். ஏன்னா பெருசாக நம்ம வந்து ஏ அப்படிங்கிறத வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறாங்களா என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பெருசாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. அடல்ட்ஸ் ஒன்லி தான் உள்ள 18 வயசுக்கு மேலே தான் உள்ளே போகணுங்கிற மாதிரியான ரூல்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா டிக்கெட் புக் பண்ணுறப்ப நம்ம வந்து 18 இயர்ஸ்ன்னு போட்டால் புக் பண்ண போகிறோம். அது யார் 18 வயசு ஐடி கார்டை வாங்கி செக் பண்ணிலாம் இங்கே அனுப்புறது இல்லை. அது வந்து என்னென்னா அது ஒரு விதிமீறலாக இருந்தாலுமே அது சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால் ஒரு பெருசாக பிரச்சனை வராது. ஆனால் அதனால் வந்து முதல் முறையாக அந்த சட்டத்தை திருத்தின பிறகு வரக்கூடிய படம், இனிமேல் வரக்கூடிய படங்கள் எல்லாம் பெரும்பாலும் ஏ தான் வரும். ரஜினி சாரோட ட்ரைலர், அந்த கூலி படத்தோட அந்த ட்ரைலர்லாம் நல்லா தான் இருந்தது. கடைசியில் ஏன் அந்த காக்கா சூன்னு சொல்லிட்டு இது பண்ணாரு? அது காக்காவை தான் சொன்னாரா? இல்லை சார், இப்போ விஜய் ரசிகர்களே அது வந்து காக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு சண்டையை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த ட்விட்டரில். எப்படி பார்க்குறீங்க? இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு காக்கான்னு கசு அப்படின்னு சொன்னது வந்து ஜூன்னு சொல்லியிருப்பார். சூன்னு சொல்லியிருக்க மாட்டார். ஏன் அதை வந்து நேற்று நைட்டு இருந்து அதை எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு அது ஏன் காக்காவை தான் அவர் விரட்டுறாரு அப்படின்ற மாதிரி இவங்க போட்டுட்டு இருக்காங்க. ஏன் நீங்களே உங்களை தாழ்த்திக்கிறீங்கிற மாதிரி தெரியல. அவர் வந்து ஒரு ஜூ அப்படின்ற மாதிரி ஒரு 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 மிக்ஸ் பண்ணுறாரு. அது யாரோ அவங்கள வந்து ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அது காக்கா தான், காக்கானா விஜய் தான், விஜய் தான் இவர் சொல்கிறாரு, இன்னும் அவருக்கு அந்த பகை நீளுது அப்படின்னா முதல்ல இந்த விஜய் ரஜினிங்கிற அந்த கம்பேரிசனே தப்பு. அவர் இன்னைக்கு 50 வருஷமா சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு, எங்கேயோ உயரத்தில் இருக்கிறாரு. இன்னும் அந்த விஜய் இன்னைக்கு சினிமாவை விட்டுட்டு போயிட்டார். ஏன் அவரை போய் சீண்ட போறாரு? சீண்டுவதற்கான வாய்ப்பு இல்லை. அவர் சொன்னது அந்த ஜூங்கிற வார்த்தையா இருக்கும். இவங்க அந்த சூங்கிறத கண்டுபிடிச்சு அது ஜூவா சூவா அது காக்காய் தான் சொன்னார். காக்கானா விஜய் தான் பார்த்தீங்களான்னு நீங்கள் அதை வந்து டீ கோட் பண்ணி அதை வந்து படம் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் தான் நான் நினைக்கிறேன். அவர் அப்படி சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவர் அதெல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு உயரத்தில் இருக்கிறார். ஸோ இப்போ இதே மாதிரி அந்த வேளை வந்து அஜித்துக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அஜித்தோட பேரை எவ்வளோ நாளைக்கு தான் நானும் நல்லவனா நடிக்கிறதுன்ட்டு. இப்போ அஜித்துக்கு வந்து அங்கே பாராட்டாகவும், இப்போ விஜய்க்கு வந்து இந்த நெகட்டிவாகவும் ஸ்ப்ரெட் பண்ணுறது இல்லை. விஜய்க்கு நெகட்டிவாக சொன்னதுங்கிறது வந்து அது வந்து ஜூவா சூவாங்கிறது தெரியல. ஓகே, அது இவங்களா அதை வந்து கற்பனையில் வந்து நம்மளை தான் சொன்னார், பழைய பகையை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அஜித் மேல் ரஜினி அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு இருக்குது. ஏன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் தன்னை மாதிரியே ஒரு எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவில் உருண்டு பிறண்டு மேலே எந்திரிச்சு வரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. மனதில் பட்டதை பேசக்கூடிய நபராக இருக்காரு. அஜித் மேல் ஒரு தனிப்பட்ட ஒரு அக்கறை வந்து ரஜினிகாந்த் இருக்குது. அது நிறைய இடங்களில் நிறைய இடத்துல அஜித்துக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கிறார். குறிப்பாக அந்த பத்திரிகையாளர்களை தொடர்ந்து சந்திக்கிறதுலாம் வந்து அஜித் தான் வந்து ரஜினிகாந்த் தான் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்குங்க, ஏன்னா தொடர்ந்து போனீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சி ஆயிரும் அப்படின்னு அவர் தான் நிறையா அட்வைஸ் பண்ணுறாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவருடைய வளர்ச்சியை வந்து நிறையா பார்க்குறாரு, ஒரு ஆலோசனையும் கொடுக்குறாரு. அப்போ இந்த சம்பவத்தை ஏன் இந்த படத்துலேருந்து சொல்லணும் அப்படின்னா, வெங்கட் பிரபுவும் ரஜினிகாந்த் அவர்களும் கோட் முடித்தோடனே ஒரு படம் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் இருந்துச்சு. அப்போ ஒரு சிட்டிங்லாம் கூட உட்காந்து பேசினாங்க, ஒரு தகவல் வந்துச்சு. அப்போ இந்த மங்காத்தா படமும் வெங்கட் பிரபு பண்ண படங்கள்லாம் பார்த்துருப்பார். அதில் வந்து வெங்கட் பிரபை மென்ஷன் பண்ணியிருப்பார். வெங்கட் பிரபு வந்து அஜித்துக்காக எழுதுன ஒரு டைலாக் இருக்குது, ரொம்ப பிடிச்ச டைலாக்னு சொல்லி கேட்டார். இப்போ அவர்கள் அந்த படத்தை அவர் லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்பார். அதனால அந்த இன்ஸ்பயரில் அவர் சொல்லியிருப்பார். அஜித் மீது அவருக்கு தனிப்பட்ட ஒரு அக்கறையும் ஒரு பாசமும் இருக்குது. எப்பவுமே ரஜினி கிட்ட மைக் கிடைச்சாலே அந்த இடமே ரொம்பவே அதிரும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். அவர் பேசுறது எல்லாமே நமக்கு வந்து நேற்று விழாவில் வந்து ஒரு கண்டென்ட்டாக தான் கிடைச்சது. இப்போ நாகார்ஜுனாவை பார்த்து கேட்பார், எப்படி சார் இன்னும் இப்படியே இருக்கீங்க, எல்லாம் எக்ஸசைஸ் தான் சார் அப்படின்னு. நமக்கெல்லாம் பாருங்க சார் கொட்டி போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த மைக்கும் ரஜினியும்? மைக்கும் ரஜினியும்னா ரெண்டு விதமான ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது மைக்கில் பேசுறது. ஒன்று எழுதி வைத்து அது அப்படியே வந்து சொல்லிட்டு போகிற விஷயம்,
ரெண்டாவது மனதில் பட்டது அப்படியே கொட்டுற விஷயம். அதாவது 2 விஷயம் இருக்குதுல. எப்படின்னா நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மெத்தட் இருக்கு. மேடை பேச்சில் வந்து நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. நம்மெல்லாம் பேசுவோங்கிற ஒரு பேச்சு இருக்கு. ஆடியன்ஸை தன்னோட கனெக்ட் பண்ணிட்டு பேசுறது. ரஜினிகாந்த் இந்த 2வது ரகம். அவர் பேசுகிறப்ப என்ன பண்ணுவார்னா யதார்த்தத்தோட எதிர்த்துல உட்காந்தவங்கள்ட்ட நேரடியாக உரையாடுற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவார். அதனால என்ன பண்ணா அவர் பெருசாக இந்த மேடை அலங்கார சொற்கள்லாம் இருக்காது. ரொம்ப போகிற போக்குல கேஷுவலாக யதார்த்தமாக மனதில் பட்டது அப்படி பேசக்கூடிய ஒரு நபர். அதனால தான் பார்த்தீங்கன்னா தன்னை தானே கீழே என்ன கமெண்ட் வந்துடக்கூடாதுக்காக தன்னே கமெண்ட் பண்ணிக்கிட்டார். ஏப்பா 74 வயசு ஆச்சுப்பா, பழைய ஓல்டு வண்டிப்பா, அது பழைய பார்ட்ஸை மாற்றிட்டாங்க, நீ ஆடக்கிட்ட வச்சிடாதீங்க அப்படி தன்னைத்தானே தான். ஆனந்த விடன் மேடையில் அப்படி தான் சொல்கிறார். நான் 75 வயசாச்சு, மேக்கப் போட்டு விக்கு வச்சு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், ஏதோ ஸ்லோ மோஷனில் வண்டி ஓடுறேன் அப்படின்றது அவரே தாழ்த்து. இது எப்படின்னா அவங்களே வந்து நம்மளோட கனெக்ட் பண்ணுறது. அது ஒரு ஃபார்முலா. மேடை பேச்சு எடுத்துக்கிட்டோம்னா எம்ஜிஆர் கலைஞர். எம்ஜிஆர் வந்து கலைஞர் வந்து ரொம்ப ஒரு வீரவசனமாக ஒரு உணர்வுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக அறிவுபூர்வமாக விஷயம் பேசுவார். எம்ஜிஆர் அப்படி நேர ஏறி என்ன பண்ணுவார்னா எனக்கு செய்வீங்களா, சொல்லுவீங்களா, போடுவீங்களா, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு மக்களோட நேரடியாக பேசிடுவார். அது ஒரு பெரிய எழுச்சியாக மாறும். அந்த மாதிரி தான் எனக்கு ரஜினிகாந்தி பார்க்குறப்ப வருது. எழுதி வச்சோ திட்டமிட்டோ இதை தான் பேசணும் அப்படின்னா அவர் அதை மட்டும் பேசிட்டு போயிருப்பார். அந்த மேடையில் ஏறின பிறகு சில விஷயங்கள் அவர் அங்கே பண்ணுறாரு. அப்போ அதை வந்து கனெக்ட் பண்ணுறாரு. அந்த மேடை ஆடியன்ஸையும் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அட்ராக்ஷன் பண்ணுறது வந்து அட்டென்ஷன் ஒன்று இருக்கு. எல்லாத்தையும் தன் பக்கம் கவனத்தை தீர்ப்பதுக்காக என்ன பண்ணுறாரு, மேடையில் உட்காந்துருக்கு அத்தனை பேரை பற்றியும் பேசிட்டார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா பற்றி பேசுறாரு, லோகேஷை பற்றி பேசுறாரு. லோகேஷ் 2 மணி நேரம் இன்டர்வியூ கொடுக்குறாரு. இப்படி தான் கொடுக்குறாரு தெரியல. அவர் இன்டர்வியூ நான் படுத்துக்கிட்டு பார்த்தேன், உட்காந்து பார்த்தேன், நின்றுக்கிட்டு பார்த்தேன், அப்போ கூட இன்டர்வியூ முடியல. 2 மணி நேரம் இன்டர்வியூ பண்ண லோகேஷ் கலாய்க்கிறாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் அந்த 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 இடத்துல கவர் பண்ணணும். அதான் ஒரு யதார்த்தமான ஒரு மேடை உரைங்கிறது அதை கரெக்டாக பண்ணுறாரு. அவருடைய பேச்சுக்கு அவர் பேசினாலே கண்டென்ட் ஆகும், அவர் பேசினா ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அது தொடர்ந்து பண்ணுறாரு. இந்த மேடையிலையும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பேர் புகழ் உயரத்துக்கெல்லாம் நம்ம போயிடலாம், ஆனால் வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப முக்கியம், குடும்ப வாழ்க்கை முக்கியம்ன்றாரு. அது யாருக்கு சொல்கிறாரு அப்படிங்கிறது பலரும் வந்து அவருக்கு சொல்லிக்கிறார், அவருக்கு சொல்லலை. யார் சார் அந்த அவர்? இல்லை, தனுஷ் தான். தனுஷுக்கு தான் அவர் வந்து நேரடியாக ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படி தான் அதை எடுத்துக்கணும். ஏன்னா தனுஷ் தான் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. டைவர்ஸ் வரைக்கும் வாங்கிட்டாங்க, அவர் குடும்பத்தில் நடந்த விஷயம். அப்போ தனுஷினுடைய உயரம் இன்னைக்கு பெரிய உயரமாக போகுது. தனுஷ்க்கு ஒரு அட்வைஸாக கொடுக்குறாரு. நீங்கள் பேரு புகழ் வாங்கி உயரத்துக்குனாலும் போனாலும் திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும், அதுதான் நிம்மதி, அதை கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு அதை வந்து மறைமுகமாக தனுஷ் சொன்ன மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிற வேண்டியது இருக்குது. நிறைய விஷயங்கள் பேசினார். நிறைய வந்து அஜித்தை பற்றி பேசினார். இந்த படத்தில் நிறைய கேமியோஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய கேமியோஸ்லாம் இருக்குது. ஆதரவு ரொம்ப என்ன சொல்கிறாரு, ரொம்ப உங்களை விட நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த படத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அவரோட மேடை பேச்சு ஒரு பெரிய கவர்ந்திருக்கக்கூடிய பேச்சாக தான் இருக்குது. கமல்ஹாசன் இந்த படத்தில் கேமியோ தான் இருக்குமா? இல்லை 100% இந்த படத்தில் அவர் கேமியோ இல்லை. ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கு தான் வந்து படத்தில் வந்து ட்ரெய்லரில் வைக்கல. அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து முக்கியமான ஒரு ஃப்ளாஷ்பேக். அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த 2 தான் படத்துக்கு பெரிய ஹைலைட்டு. ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து சத்யராஜ் சார் வந்து நடிச்சிருக்காரு. ஒரு காலத்தில் வந்து சத்யராஜ் சாருக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் இருந்ததா சொல்லுவாங்க. அப்படி என்ன சார் இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை? மிஸ்டர் பாரத் படத்தில் 2 பேரும் சேர்ந்து நடித்தாங்க. அதற்கு மிஸ்டர் பாரத் மோதல்லாம் ஒன்றும் கிடையாது. மிஸ்டர் பாரத் முடிஞ்சவனே இவர் ஹீரோவை கன்வெர்ட் ஆகிட்டார். சத்யராஜ் ஹீரோ கன்வெர்ட், சாபி அந்த மாதிரி படங்கள் அப்போ தான் அப்கமிங் ஹீரோவாக போயிட்டா. அதுக்கு ஒரு வில்லனை நடிக்கிறதே இல்லை. தமிழில் எத்தனையோ படங்களுக்கு அவர் வில்லனை கேட்டாங்க. பாகுபலிக்கு பிறகு தான் அவர் வில்லனா நடிக்கக்கூடிய முடிவுக்கு வந்தார். அப்போ ஹீரோவாக கன்வெர்ட் ஆகிட்டாரு. அதுல இருந்து அப்படியே போயிட்டார். ஆனால் கருத்தியல் ரீதியாக 2 பேருக்குள்ள ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. இவர் வந்து ஒரு பக்காவான ஒரு நாத்திகர், அவர் வந்து ஒரு ஆத்திகர். இவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அப்போ அதுவே அவரே சொல்லிட்டாரு, எனக்கும் சத்யராஜுக்கும் கருத்தியல் ரீதியான முரண்பாடு அப்படிதான் சொல்லியிருப்பார். நீங்கள் மேடையிலே சொன்னது. ஆனால் சத்யராஜை பொறுத்த வரைக்கும் மனதில் பட்டதை உடனே பேசக்கூடியவர், நேரடியாக பேசுகிறார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அப்படி ஆட்கள் நம்பிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த ஒரு போட்டி இந்த ஒரே சமகாலத்தில் வரப்போக்குள்ள ஒரு சின்ன ஒரு போட்டி மோதல் இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல வந்து சத்யராஜ் சீண்டி இருக்கிறார் ரஜினிகாந்த். இந்த காவேரி இஷ்யூ வந்து மேடையில் பேசியிருக்கிறாரு. அப்புறம் ஒரு சில படங்கள் அவர் மாதிரியே அவர் டயலாக் மிமிக்ரிலாம் பண்ணி சில படங்களில் சீண்டி இருக்கிறாரு. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு போட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. அது கருத்தியல் ரீதியான போட்டி, தொழில் ரீதியான போட்டியாகவும் இருந்துச்சு. அதுக்கு நடிக்காமல் இருந்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு பிறகு மிஸ்டர் பாரத்துக்கு பிறகு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் பாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் இதில் இருக்குது அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாட்டே இருக்குது,
என்னம்மா கண்ணு பாட்டையே கூட அந்த படத்தில் ஒரு ரீமிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றாங்க, சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்கன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த கருத்தியல் ரீதியான மோதல் தான் 2 பேருக்கு. இப்போ கமல் சார் வந்து சத்யராஜ் சாரை வளர்த்த விட்டு ரஜினி சாரை அழிக்கணும்னு நினைச்சதா ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது சார். இதன் காரணமாக தான் சத்யராஜ் சாருக்கு வந்து அந்த ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு படமும் கொடுத்ததா சொல்றாங்க சார். இது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அது தப்பான தகவல். 2 பேருக்குள்ள இன்னைக்கு வரைக்கும், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்ல நட்பு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய சம்பவங்கள் சொல்லிகிட்டே போகலாம். கமலஹாசன் அவருக்கு பர்சனலாக ஒரு பிரச்சனை ஒரு மிட் நைட்டில், ஆனால் அந்த விஷயம் ஒரு காதுக்கு வருது. இவர் அங்கேருந்து செல்ஃப் டிரைவ் பண்ணி காரை எடுத்துகிட்டு வந்து நேராக வீட்டுக்கு போனார். போய் அங்கே ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணார். யார்? ரஜினிகாந்த். அந்த மாதிரி 2 பேருக்குள்ளேயும் என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, ஃபேமிலி ரீதியாக ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வச்சுங்களேன். இது என்னென்னா 2 பேருக்கும் நடக்கக்கூடிய தொழில் ரீதியான போட்டியாக இருந்தாலும் பர்சனலாக 2 பேருமே நட்பாக இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். இப்போ பாருங்க, அவருடைய ராஜ்யசபா எம்பி ஆன பிறகு சர்டிஃபிகேட் கொண்டு போய் காட்டுறாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பண்ணுறாருன்னா, இவர் லஞ்சுக்கு வந்தாருன்னா அவர் டின்னருக்கு அவருக்கு பக்கத்து போகிறார். ஆரம்பத்துலேருந்தே அந்த ஒரு தொழில் ரீதியான போட்டியாக தான் பர்சனல் நட்பாக யூஸ் பண்ணாங்க. சத்யராஜை பொறுத்த வரைக்கும் அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பட ஒரு மலையாள படம் தமிழில் ரீமேக் பண்ணாங்க, ராஜ்குமார் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ தான் வில்லனாக இருந்து ஹீரோவாக வர்றார், சத்யராஜ் ஹீரோவாக வர்றார். அப்போ நேரத்தில் பயன்படுத்தாங்க. ரஜினிகாந்துக்கு போட்டியாக சத்யராஜை கமலஹாசன் உருவாக்குனார்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு அப்பட்டமான பொய்யாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த டைமில் இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்தது தானே சார்? செய்திகள் வரும், செய்திகள் வந்த காலங்களில் கிசுகிசுகள் எழுதுவாங்க, செய்திகள் வந்தது தான். ஆனால் அது வந்து எந்த அளவும் உண்மை கிடையாது. அதே மாதிரி சத்யராஜ் சாருமே வந்து கமல் சார் வந்து புகழ்ந்து பேசுறோம், ரஜினி சார் எங்கேயுமே புகழ்ந்து பேச மாட்டார். இந்த காவிரி பிரச்சனைக்கு அப்புறம் தான் இந்த மோதல்லாம் இருந்தது சார். ஆனா அந்த டைம்ல இருந்து இது இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, அந்த டைம்ல இருந்துலாம் இல்ல. அந்த டைம்ல இருந்தா அன்னைக்கே ஒரு சூப்பர் ஸ்டார், அன்னைக்கே பெரிய உயரத்துக்கு போயிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து நடிக்காம போனதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது கருத்து ரீதியான காரணமா இருக்கட்டும், சில கமெண்ட் சில இடங்களில் அவர் பாஸ் பண்ண அதெல்லாம் காரணமா இருக்கட்டும். அதெல்லாம் வந்து அன்னைக்கு ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த ஒரு நேரங்களில் ஒரு சின்ன ஒரு மோதல் இருந்துச்சு. அதை தாண்டி அதுக்கு பிறகு போக 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 அவங்க விளையிட்டாங்க. ரொம்ப உச்சமா போனதுன்னா அந்த காவிரி இஷ்யூவில் தான் ரொம்ப போச்சு. அதுக்கு பிறகு சேராமையே இருந்தாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு சேர்ந்து ரொம்ப நாள் வருஷம் கழிச்சு பண்ணியிருக்காங்க போது உண்மையிலே சந்தோஷமான விஷயமா தான் பொறுத்து வந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்ப நன்றிகள் சார், என்னோட நேரம் நன்றி சார்.